வணக்கம் மக்களே, வெல்கம் டு கிளாசிக் கிச்சன். இன்னைக்கு நம்ம எல்லாமே நிறைய தோசை வெரைட்டிஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் நான் இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன், பச்சை பயிறு தோசை, இன்ஸ்டன்ட் பச்சை பயிறு தோசைங்க. திடீர்னு நம்ம ஒரு சில டைம் மறந்து போயிடுவோம் ஊற வைக்கிறதுக்கு எப்படி தோசை பண்ணுறது அப்படின்ட்டு. ஜஸ்ட் நான் இதை என்ன பண்ணேன்னா ஒரு 1/2 hour தான் ஊறிருக்கு. இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா உங்களுக்கு? சுடுதண்ணியில் நான் வந்து ஊற வச்சுருக்கேன். நம்ம இன்ஸ்டன்ட் பச்சை பயிறு தோசை செய்யறதுக்கு இந்த மாதிரி ட்ரையாக இருக்கிற இந்த பச்சை பயிரை நான் வந்து ஒரு சுடுதண்ணியில் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சா டக்குன்னு உங்களுக்கு ஊறிடுதுங்க. அப்போ இதை ஊற வச்சுட்டு அரிசி ஊற வைக்கல நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியும். ஸோ அரிசிக்கு நம்ம வந்து வீட்டில் இருக்கிற நம்ம எப்போவுமே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா அரிசி மாவு, அதை வந்து எடுத்துருக்கோங்க. இப்போ இந்த பச்சை பயிரை வந்து நல்லா வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அரிசி மாவை மிக்ஸ் பண்ணி சூப்பரான தோசை செய்ய போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரைச்சாச்சு. இங்கே பாருங்கள், பச்சை பயிறு எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இன்ஸ்டண்ட்டாக வந்து நம்ம அரைக்கணும். சில டைம் நம்ம எப்போவுமே ஞாபகமாக இருக்காது, அந்த டைமில் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த அரிசி மாவை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு இந்த சால்ட்டை நம்ம வந்து போட்டுக்கலாம். இதுக்கு வந்து ஒரு தாளிசம் கொடுத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப ஏகபோகமாக சரியான டேஸ்ட்டில் இருப்போங்க. நான் வந்து ஆல்ரெடி நிறைய செஞ்சுருக்கேன் எங்கள் வீட்டில் வந்து, அதனால தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ நல்லா வந்து தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு வர்றதுக்கு ஒரு 1/2 டம்ளர் வந்து தண்ணி விட்டுருக்கேன். பாருங்க, ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க இந்த பச்சை பயிறு தோசை. இப்போ வந்து இதை ஒரு டக்குன்னு ஒரு தாளிசம் போட்டு உங்ககிட்ட இப்போ தோசை ஊற்றி காமிக்க போகிறேன். ஸோ இதுக்கு தேவையான, எங்கள் வீட்டில் எப்போவுமே தாளிச்சோன்னா வந்து எல்லாருமே ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. அது எந்த தோசையாக இருந்தாலும், ரவா தோசை அந்த மாதிரி என்னென்னா தாளிசம் போட்டால் நல்லா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் இதுவாக இருக்கும். என் பொண்ணு இருக்கா பாருங்கள், அவள் ரொம்ப 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 அவளுக்கு வந்து தாளிச தோசை தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த பச்சை பயிரை அவகிட்ட எப்படி தள்ளுறதுன்றது உள்ளே வந்து சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்க வந்து. ஸோ அதனால் இந்த மாதிரி தாளிசம் போட்டு நல்லா கிறிஸ்பியாக கொடுத்தீங்கன்னா பசங்க வந்து கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ கடுகு போட்டுடலாம். ஸோ இப்போ கடுகு வந்து நல்லா போட்டுருச்சு. ஸோ இதோட உளுந்து, இது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் உளுந்து வந்து வரணும். இது வந்து உங்களுக்கு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து இது வந்து வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை வந்து ஃபுல்லாக வந்து பொடியை நறுக்கி இதில் போட்டு நல்லா வெங்காயமும் வதங்கணும். ஸோ இந்த தாளிசம் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த மாவில் வந்து இதை போட்டுடலாம். ஸோ இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த தாளிசம் வந்து நம்ம இந்த மாவில் போட்டுவிட்டு இப்போ வந்து சூப்பராக இந்த பச்சை பயிறு தோசை வந்து நம்ம ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ஸோ கல் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. தோசை ரெடி. இன்ஸ்டன்ட் பச்சை பயிறு தோசைங்க. நீங்கள் பச்சை பயிரை காலையிலேயே ஊற வைக்க மறந்துட்டீங்கன்னா இந்த மாதிரி ஐடியாவில் செய்யுங்க. அப்படி நீங்கள் ஊற வச்சுட்டிங்கனாலும் இதே மாதிரி ஐடியாவில் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து இதுக்கு ஒரு நல்ல காம்பினேஷன் சட்னி என்னன்னு கேட்டிங்கன்னா, சின்ன வெங்காயம் சட்னி வச்சு சாப்பிட்டா அப்பப்பப்பப்பா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ சின்ன வெங்காயம் சட்னியும் பண்ணிடலாம் வாங்க. ஸோ சின்ன வெங்காயம் சட்னிக்கு மெயினான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, காஷ்மீரி சில்லி மிளகாங்க. அதை வந்து ஒரு 4 மிளகா போட்டிருக்கேங்க. அது வந்து ஒரு காஷ்மீரி சில்லி மிளகா ஒரு 4 மிளகா போட்டிருக்கேங்க. அதுக்கப்புறம் சூப்பரான உளுந்துங்க. உளுந்து வந்து இந்த சின்ன வெங்காயமோ உளுந்து சேரும்போது நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல காம்பினேஷன், ஒரு டேஸ்ட் வந்து கிடைக்கும். ஸோ உளுந்து வந்து எப்போவுமே நீங்கள் சட்னிக்கு அரைச்சிங்கன்னா நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரையும் நீங்கள் வந்து அரைங்க. ஏன்னா அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு காம்பினேஷன் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பச்சை மிளகாங்க. இந்த மிளகா ரொம்பவே காரமாக இருக்கும், நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இது எல்லாமே நல்லா வதக்கியாச்சு. வதக்கிட்டு இதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ட் சின்ன வெங்காயங்க. சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, சின்ன வெங்காயம் ஒரு 20 எடுத்துக்கோங்க. 20 பல்லு சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா உரித்து இந்த மாதிரி போட்டு இதோட நல்லா வதக்கணும் இந்த சட்னிக்கு வந்து. அதுதான் வந்து மெயினான இன்க்ரீடியன்ட்டு. நல்லா கொஞ்சம் காரம் வந்து தூக்கலாக இருக்கணுங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். ஸோ இப்போ அது நல்லா வதங்கிடுச்சு.
இதோட சேர்த்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் எல்லாமே நல்லா வதக்கணுங்க. வதக்கிறதுல தான் டேஸ்ட் இருக்குது. ஒரு சில பேருக்கு வந்து பூண்டு வந்து பிடிக்காது, பூண்டு பிடிக்காதவங்க விட்டுருங்க. ஆனால் இது வந்து நல்லாயிருக்கும். இந்த ஃப்ளேவர் வந்து பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. 2 பெரிய சைஸ் தக்காளிங்க, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து எல்லாமே நல்லா வந்து வதங்கணும். வதங்கும் போது சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. இதோடு வந்து நீங்கள் இன்னும் ஒரு ஐட்டம் ஆட் பண்ணணும். அது என்னென்னா இந்த சட்னிக்கு மெயின் இன்க்ரீடியன்ட்ங்க. இதுதாங்க பயங்கர டேஸ்ட் கொடுக்குது. கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையும் ஆட் பண்ணியாச்சு. நல்லா வந்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்குங்க. வதக்கிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சிருங்க. இப்போ வந்து அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நான். இப்போ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் பச்சை பயிறு தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. அதே மாதிரி இந்த கருவேப்பிலை சட்டியும் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டேன். இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு இந்த தோசை வந்து ரெடி பண்ணி காமிச்சிட்டேன். இப்போ வந்து குழந்தைங்களாம் இதை சாப்பிட மாட்டாங்க, நீங்கள் நம்பவே மாட்டீங்க. இப்போ எங்கள் வீட்டு குட்டி ஷெஃப் வந்து இதை சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு எல்லா குழந்தைங்களுக்கும் சொல்ல போகிறாங்க. இப்போ அவங்களுக்கு கொடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? நம்ம குட்டி ஷெஃப் எப்படி இருக்குது சாப்பிட்டுட்டு சொல்ல போகிறாங்க. குட்டி ஷெஃப் சாப்பிடுங்க. எங்கள் வீட்டு பெரிய மனுஷி இவங்க தாங்க. இவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் அந்த டிஷ்ஷு நல்லா இல்லைன்றோம். சாப்பிட்டு பாருங்கள். பச்சை பயிறு தோசை ரியாக்ஷன்லாம் வேறு லெவலில் போயின்ட்டுருக்கு. எப்படி இருக்குன்னு தெரியல. சொல்லுங்கள் ஷெஃப். நல்லா இருக்கே. வர வர நீ நல்லாவே செய்கிற போல. நான் செஃப்பு சொல்கிற மாதிரி நடந்துக்கிற. ஆமாம் ஷெஃப். சரி, அப்படியே நம்ம யூஎஸ்க்கு ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்த சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, அப்புறம் கீழே சின்ன ஒரு லைக் பட்டன் இருக்கா, அதை அழுத்துங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.